பிறவி பெரும் கடலாம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ரொம்ப பெருசா, அது அவ்வளவு சீக்கிரம்லாம் கடக்க முடியாதா, பெரிய வேலை அது. பட் அதுக்கு உண்டான ப்ராக்ரஸ ஸ்டார்ட் பண்ணிருங்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இது பிறவி என்பது பெரும் கடல் என்று தெரிந்து கொண்டு நீந்த ஆரம்பிப்பவன் கரை சேர்ந்து விடுகிறான். நீந்தார், அதாவது நீந்தாதவன் இறைவனடி சேராதார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீந்த தொடங்காதவன் இறைவனின் திருப்பாதங்களை சென்றடைய மாட்டான். எப்படி நீந்த முடியும்? உயிரோட இருக்கும்போது தான் நீந்த முடியும். உயிரோட இல்லைன்னா என்ன பண்றது? மறுபடியும் யூ ஹாவ் டு வெயிட் டு கெட் திஸ் ஹியூமன் பாடி டு ரீச் த டிவைன். ஒரு நாயால இறைவனை சேர முடியுமா? முடியவே முடியாது. முடியவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. பல லட்சம் கோடி நாயில ஒரு நாய் போச்சுன்னா பெரிய அதிசயம் இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு. பட் குரு அனுகிரகம் வேணும். அந்த குரு கூட அந்த நாய் டிராவல் பண்ணியிருக்கணும். அந்த குருநாதர் நினைக்க அது விட்டுருங்க. அது காம்ப்ளிகேஷன்ல எக்ஸ்ட்ரீம் எக்ஸப்ஷனல் கேஸ்லயே ஹையஸ்ட் எக்ஸப்ஷன். அதை பேச வேணாம். ஒரு நாயால இறைவன் அடைய முடியுமா? முடியாது. ஒரு குரங்கால இறைவன் அடைய முடியுமா? முடியாது. ஒரு பாம்பால இறைவனை அடைய முடியுமா? முடியாது. ஒரு மாடுனால இறைவனை அடைய முடியுமா? முடியாது. யாரால் இறைவனை அடைய முடியும்? முதுகுத்தண்டு யாரெல்லாம் நேராக வைத்திருக்கின்றீர்களோ அவர்களால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். யாரு முதுகுத்தண்டு நேரா வச்சிருக்கீங்க? மனிதனாக பிறந்தவன் தான் முதுகுத்தண்டை நேரா வச்சிருக்கான். வேற எந்த மிருகத்துக்கு முதுகுத்தண்டு நேரா இருக்கு? ஸ்பைனல் கார்டு வேற எந்த மிருகத்துக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கு சொல்லுங்க? எந்த பறவைக்கு ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டா இருக்கு? Those who have a straight spinal cord can only experience the divine inside, because all the energies got stored in your Mooladhara. When you touch it and activate it, it will slowly travel like this through your spinal cord towards the divine. கீழிருந்து மேலே ஏறி வரும். எப்படி வரும்? இப்படி வராது. எப்படி வரும்? இது என்ன சொல்லுது? டாக்டர்ஸோட சிம்பிள் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அதுல பாம்பு அப்படி மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அந்த குச்சி வேற ஒன்றும் இல்லை, உங்களோட ஸ்பைனல் கார்டு தான். இப்படி ஏறக்கூடியது என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா உங்களுடைய குண்டலினி சக்தி. அந்த குண்டலினி சக்தி அப்படி மேலே ஏறும். ஸோ யாரெல்லாம் நேரான முதுகுத்தண்டை வைத்திருக்கின்றீர்களோ அவர்களால் மட்டும்தான் இறைவனை நிச்சயமாக பார்க்க முடியும். இப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த பாடி இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல, அது ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டு இருக்க. ரொம்ப கவனிக்கணும் நீங்க. இந்த ஹியூமன் பாடி இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல, இதுக்கு எத்தனை ஆயிரம் வருஷம் நீங்க வெயிட் பண்ணிருந்தீங்க தெரியுமா? எத்தனை ஆயிரம் வருஷம் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை 100 வருஷம் இல்ல, எத்தனை தவம் கடந்து உயிரை கொடுத்து போராடி இந்த ஹியூமன் பாடி உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. கொஞ்சம் நீங்க கவனம் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா மீண்டும் அடுத்த பிறவியில பாவம், இந்த பிறவியில நீ அதிகம் பாவம் செய்றீங்கன்னா ஹியூமன் பாடி நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. டீகிரேடும் ஆவீங்க. மறுபடியும் கழுதையா குதிரையா போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நான் சொல்லல, திருமூலரே சொல்லியிருக்கிறார். பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக நீ பிறப்பாயின்னு எழுதியிருக்கிறார். யார் எழுதியிருக்கிறாரு? நான் எழுதல, திருமூலர் எழுதியிருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? he is confirming that there is no guarantee that you will get the human body again for sure. There are more ways you can go to very worst level in your next birth. இப்ப அடுத்த பிறவி நீங்க எடுக்க போறீங்களா? அப்படியே நீ அடுத்த பிறவி எடுத்தாலும் மனித உடல் கிடைக்க போதா, இல்ல நான் அடுத்த பிறவி எடுக்காம இறைவன் கிட்ட போக போறேனா? இது எல்லாமே எங்க இருக்கு தெரியுமா? இப்போ உங்க கையில இருக்கு. இப்போ சொல்லுங்க, இந்த ஹியூமன் பாடி, இந்த மனித பிறப்பு, இந்த மனித வாழ்க்கைன்றது எப்பேற்பட்ட ஒரு வரம் இது நமக்கு. எஸ் ஆர் நோ?
இப்போ இதை யூட்டிலைஸ் பண்ண போறீங்களா, வேஸ்ட் பண்ண போறீங்களா? இவ்வளவுதான் கேம். இப்போ நீங்க இந்த ஹியூமன் பாடி வச்சு எனக்கு ஒன்றும் பண்ண வேணாம். பரம்பொருள் யோகம் பிரைவேட் லிமிடெடுக்கோ பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கோ நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், தப்பிச்சிருங்க. ஏன்? ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஒவ்வொரு நாளுக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரம் எப்படி போகுது உங்களுக்கு? டக்குன்னு போதா இல்ல கஷ்டமா போதா உங்களுக்கு? அது அந்த ஒவ்வொரு நொடியை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஒவ்வொரு வேலையை முடிக்கிறதுக்கு. நீங்க ஆன்மாவா மாறிட்டீங்க, இதோட பொறுமையா போகும். புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்றத? எப்ப நீங்க உடலை விட்டு நீங்க எக்ஸிட் ஆகுறீங்களோ, மிகவும் மெதுவாக மிகவும் பொறுமையாக அந்த நாட்கள் என்பது கழியும். அப்போது உங்களால் நிச்சயமாக 200% அடுத்தடுத்த கட்டம் உயர்ந்த நிலைக்கு போகவே முடியாது. சோ மனித உடலை இறைவன் உங்களுக்கு கொடுத்ததற்குண்டான மாபெரும் காரணம் என்னன்னா, இந்த உலகத்தை என்ஜாய் பண்றதுக்காக மட்டும் இல்ல. நீங்க பிஸியாவே தான் இருப்பீங்க. உங்களுக்கு 24 மணி நேரம்லாம் பத்தாது. உங்களுக்கு இன்னும் 48 மணி நேரம் இல்ல 72 மணி நேரம் கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? பிஸியா இருந்துகிட்டே இருப்பீங்க. செத்துருவீங்க, ஒரு நாள் டக்குன்னு செத்துருவீங்க. உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் தான் தெரியும், ஆஹா வேஸ்ட் பண்ணிட்டோம் போலயே, இத்தனை நாள் நம்ம வாழ்க்கையை நாம் வீணடித்து விட்டோமே, இறைவா என் வாழ்க்கையே வீணாகி போய்விட்டேன்னு சொல்லி அப்ப உட்கார்ந்து கதறினீங்கன்னா ஒருத்தம் கூட உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வர மாட்டான். எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யார் ஹெல்ப்பும் பண்ண முதல்ல உங்களை பார்க்கவே முடியாது. அப்படியே உங்களை பார்க்கிற ஆற்றல் இருக்கக்கூடிய சிலர் உங்களை பார்த்தாலும் கூட அவர்களால் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? ஏன்னா புண்ணியத்தை நீங்க சேர்க்கலன்னு அர்த்தம். வாழும் போதே யாரெல்லாம் வாழும்போது அதிக புண்ணியத்தை சேர்த்து விடுகின்றீர்களோ அப்பயும் அடுத்த பிறவி எடுக்கணும். பாவம் செஞ்சீங்கனாலும் அடுத்த பிறவி எடுக்கணும். பாவமும் புண்ணியமும் யார் ஜீரோல வச்சிருக்கீங்களோ அவர்கள் அடுத்த பிறவியை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி? அதுக்கு தான் இப்ப இவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசுறது காரணம் அதுதான். உடலில் உயிர் இருக்கும் போதே இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது பூரா எப்படி இந்த உலகம் சொல்லி கொடுத்துருக்குன்னா, மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ், பெஸ்ட் டாக்ஸ், உயர்ந்த கட்ட கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி போகுது? இறைவனை எப்படி போய் அடையிறதுனா போகுது. எப்படி போகுது? எதை பேஸ் பண்ணி போகுது? எவ்வளோ சம்பாதிக்கணும், எப்படி கார் வாங்கணும், நீ எப்படி உங்க எத்த நீ 4 பேர் முன்னாடி வந்து பெஸ்ட்டாக காமிச்சுக்கணும், இது மொத்தமாக அப்படி தான் போகுது. ஆனால் வாழ்க்கை என்பது அதை சார்ந்தது கிடையாது. வாழ்க்கை எதை சார்ந்தது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் முழுக்க முழுக்க இறைவனை போய் சரணாகதி அடைகிறதான், வேற ஒரு வேலையும் இல்லைங்க நமக்கு. பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.